இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் 2022 கேட்ட 2% கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொதல் கொஸ்டின் என்னென்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. அதாவது ஒரு நகரத்தில் 20,000 25,000 மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, அதோட அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பர்சன்டேஜ் சம்மை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே ஃபார்முலா மாதிரி தான். அதாவது என்னன்னா இதான் பர்சன்டேஜ் எப்பயுமே வேணும்னா என்ன பண்ணணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் பர்சன்டேஜ் வேணுன்றதுக்கு. எதிலிருந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேணுன்றது கீழே வரும். எதிலிருந்து அது எப்பயுமே கீழே வரும். எதோட பர்சன்டேஜ் வருது வேணுன்றது மேலே வரணும். எதிலிருந்து எதோட பர்சன்டேஜ் வேணுமோ அதை இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20,000 அப்படின்னா 20,000 எதோட பர்சன்டேஜ் வேணும், அதிகரிப்பு, அதாவது எவ்வளோ அதிகரிச்சிருக்கோ அதோட பர்சன்டேஜ். 20,000 25,000 எவ்வளோ அதிகரிச்சிருக்கும், 5,000 அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்போ 5,000 பர்சன்டேஜ் 20,000 வேணும். ஸோ இது அந்த 100. ஸோ இப்போ அதை சுருக்குனா என்ன வரும், இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆகிரும். அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆகிரும். 1 2 25 2 50. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 50%. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், எதிலிருந்து எதோட பர்சன்டேஜ் வேணுன்றது தான் நம்மளுக்கான ஃபார்முலா. அதாவது நம்மளுக்கு 20,000 25,000 அதிகரித்துள்ளது, அப்போ அதோட அதிகரிப்போட சதவீதம் தான் வேணும். ஸோ அதிகரிப்போட சதவீதம்ன்றது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 5,000. ஸோ அதான் அந்த 5,000 சதவீதம், அதிகரிப்போட சதவீதம். எதிலிருந்துன்றது 20,000. ஸோ அந்த 20,000 போட்டாச்சு. பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. ஸோ இதை அடித்து கொடுத்தனால நம்மளுக்கு 50% வந்திருக்கு. இப்போ இதை ஃபாலோ பண்ணி